அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்திரை அமாவாசை. பராபவ வருடத்துடைய முதல் அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுதுங்க. எப்படி வருடத்துடைய 3 அமாவாசைகள், தை அமாவாசை, நமக்கு மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசைலாம் பித்திருக்களுக்கான தர்ப்பணங்கள் பண்ணுறது, பித்திருக்களுக்கான வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் சித்திரை அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான தான தர்மங்கள், நல்ல நல்ல செயல்கள் எல்லாமே நிச்சயமாக முன்னோர்களுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைப்பதற்கு நிச்சயமாக வழிவகுக்கும். அந்த வகையில் நாளை தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், இந்த முன்னோர்கள் வழிபாடை தாண்டி நம்முடைய வீடுகளில் சில தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம அந்த அமாவாசை நாட்களில் செய்கிறப்ப நல்ல ரெட்டிப்பான ஒரு பலன்கள் கொடுக்கும். அதுவும் நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுக்கு நமக்கு சொல்லவா வேணும். நாளை தினம் கல்லுப்பில் இப்படி நம்ம சொல்லுகின்ற முறையில் மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட பண கஷ்டங்களும் தீரும். அந்த பணம் வருவதற்கான தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் வருமானங்கள் எல்லாம் பெருகி நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். கோடி கொடுத்தாலும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த 1 மணி நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்ன, எப்படி இந்த வழிபாடு செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. சமையலில் மிக மிக முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய பொருள் தான் உப்பு. அதே மாதிரி தான் ஆன்மீகத்திலும் பரிகாரங்கள் செய்வதற்கு அப்படின்னா உப்பு மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுது. நமக்கு திருஷ்டிகள் போகிறதுக்கு, கெட்ட எனர்ஜிகள் எல்லாம் நீக்கிறதுக்கு, குடும்பத்தில் அந்த பணத்துக்கான தடைகள் விலக்குவதற்கு, அப்படி உப்பு வச்சு எல்லா விதமான அந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். சுப காரியங்கள்லாம் பண்ணுறப்ப மஞ்சளுக்கு அடுத்தபடியாக உப்புக்கும் அதிகப்படியான ஒரு இடம் இருக்குது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் உப்பும் கருதப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உப்பு வச்சு இந்த அமாவாசை நாட்களில் சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறப்ப குடும்பத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, கெட்ட எனர்ஜிகள் இருக்குது, கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், அப்படி எதிர்மறையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் போக்கி குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த கல்லுப்பு. அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பு நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையோடு நம்ம செய்கிறதுனால நிச்சயமாக ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்குங்க. இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களுடைய வழிபாடுகள் நீங்கள் எப்பயும் போல் நம்ம உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமாவாசை திதி நமக்கு மாலையில் நமக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நமக்கு சுக்கிரஹோரை நேரம் நாளைக்கு காலையில் வரக்கூடிய 6 to 7, மதியம் 1 to 2, இந்த 2 மணி நேரம் இருக்குது. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கான ஒரு நாள் தான். முன்னோர்களுக்கு ஏதாவது எளிமையான ஒரு விஷயங்கள் நீங்கள் மனசார அன்றைய நாள் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறமேட்டு இது மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் நம்ம தாராளமாக செய்யலாம். ஒன்றுமே பண்ணாட்டி கூட ஒரே ஒரு கைப்பிடி காகத்துக்கு மட்டும் சாதம் வச்சுட்டு இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. இதற்கு ரொம்ப உன்னதமான நேரங்கிறது நமக்கு சுக்கிரஹோரை நேரம் மதியம் 1 to 2. சப்போஸ் அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நாளைக்கு இந்த அமாவாசை திதி முடிவதற்கு முன்னாடி நம்ம இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் பண்ணலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் அதுவும் சுக்கிரஹோரை நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கிறது, பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குடும்பம் இருந்தால் கூட அந்த பண வரவில் நல்லபடியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு, பணத்துக்கான தடைகள் ஏதாவது விலகுவதற்கு, வருமானங்கள் நல்லா பெருகிறதுக்கு, நிறைய பேர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானங்கள் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஒரு சிலவங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு வருமானங்கள் நிறைய பெருகிறத நம்மளே கண்கூட பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு அந்த பணத்துக்கான தடைகள் நம்மக்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் நம்முடைய உழைப்புகளோடு சேர்ந்து இது மாதிரி பரிகாரங்கள் செய்கிறப்ப நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் நல்லபடியான அந்த பணவரவானது கண்டிப்பாக பெருகுங்க. அப்படி உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் சுக்கிரஹோரை நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குமா, நாங்கள் வருஷப்பிறப்புக்கு வாங்கியிருக்கோன்னா அந்த கல்லுப்பை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம்.
இதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் ஒரு சின்னதான கண்ணாடி அல்லது பீங்கான் அந்த ஒரு கிண்ணம் மட்டும் எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் எடுக்க வேணாம். இப்போ இது எதுவுமே எங்ககிட்ட இல்லை, பீங்கானோ கண்ணாடியோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டிலே அகல் விளக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மண் பாத்திரங்கள், மண் அகல், அது பெரிய ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3/4 பங்கு இல்லாட்டி கொஞ்சம் நிறையிற அளவுக்கு நம்ம கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 7 கிராம்புகள். எப்பயுமே உப்பும் கிராம்பும் சேருகின்ற இடத்துல நிச்சயமாக பணமானது அதீத ஒரு பணவரவு கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு வரும் ஒரு ஐதீகம் இருக்குது. இதை ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுவும் இந்த தடவை நமக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக நல்லதொரு பலன்கள் கிடைக்குங்க. அப்படி மொட்டு உடையாத அந்த கிராம்புங்கிறப்ப நிறைய இடத்துல சில கடையில் வாங்குறப்ப அதனுடைய மொட்டுகள் உடஞ்சிருக்கும். அப்படி மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து ஒரு 7 கிராம்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 7, 9, 11 அப்படி எதுனாலும் எடுத்துக்கலாம். 7ங்கிறதே நமக்கு போதுமானது. அந்த கண்ணாடி பவுலில் உப்பை மட்டும் நீங்கள் நல்லா மனசார வேண்டி, எங்களுடைய இந்த பண கஷ்டங்கள்லாம் தீரணும், கடன் பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு சீக்கிரமாக அடையணும், நல்ல வருமானம் பெருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கல்லுப்பு அது மேலே பரப்பிட்டு அதற்கு மேலே இந்த 7 கிராம்பு வைங்க. இது கூட சேர்ந்து நம்ம வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதிக்காய் தான். ஒன்று ஜாதிக்காயை இந்த இதில் நீங்கள் வைக்கலாம். நிறைய பேர் வந்து நம்மளுடைய உப்பு ஜாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த உப்பு ஜாடிக்குள்ளேயும் நம்ம ஜாதிக்காய் வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு, இந்த ஜாதிக்காயோ, இந்த ப்ளஸ் இந்த கிராம்பு இதெல்லாம் சேர இடத்துல வந்து ஜாதிக்காய் எங்கெல்லாம் நமக்கு சேருதோ அந்த இடத்துல அதனுடைய அந்த ஒரு பெருக்கம் நமக்கு கண்டிப்பாக வரும்னு ஐதீகம் இருக்குது. நல்லபடியான பணத்தை பெருக்க கொடுக்கும். இல்லை அந்த ஜாதிக்காயை நீங்கள் தங்க நகைகள் கிட்ட வைக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் போடலாம். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை நல்லா பெருக்கி சுபிக்ஷமாக ஆக்குகின்ற ஒரு சக்தி இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. அதனால் ஜாதிக்காய் வீட்டில் இருக்குன்னா மறக்காமல் இந்த கிராம்பு ப்ளஸ் கல்லுப்பு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஜாதிக்காய் உள்ளே நல்லா அழுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படி கல்லுப்பை போட்டு மறைச்சி வச்சுருங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். ஆனால் மனசார நம்ம இதை செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பணத்தடைகளை நீக்கி நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் பண வரவையும் நிச்சயமாக கொண்டு வரும். இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பூஜை அறையில் வைக்கலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டில் வந்து ஹாலில் எங்கேயாவது யாரும் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா குழந்தைங்களாம் கை கால் தட்டாத இடத்துக்கு கொஞ்சம் ஒரு ஓரமாக வைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல, ஆனால் ஒரு மறைவான இடத்துல பார்த்து நீங்கள் வச்சுருங்க. இதை மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு அமாவாசை நாட்களும் நம்ம எடுத்து அந்த உப்பை மட்டும் எடுத்து அப்படி மாற்றிட்டு அந்த கிராம்பை கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி புதுசாக நம்ம இது மாதிரி ஃபில் பண்ணி வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் கண் திருஷ்டிகள் போகும், நமக்கான கஷ்டங்கள் விலகும், பணமானது நல்லபடியாக செழிப்பாக வரும். அதனால் இந்த முறை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் பண்ணுவீங்க. ஏன்னா பணம் நல்லபடியாக நமக்கு கைக்கு புழங்கும். அடுத்தபடியான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா உப்பு முடிச்சு பரிகாரம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு அமாவாசை டைம்லையுமே நம்முடைய வீட்டுடைய நில வாசலில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கல்லுப்பு மட்டும் எடுத்து நம்ம உப்பு முடிச்சு பரிகாரத்தை பண்ணுவோம். இதை எந்த நேரத்தில் நம்ம பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நல்லபடியான ஒரு பெருக்கத்தை கொடுக்கும் நமக்கு. அப்படி இப்போ ஏற்கனவே பழைய உப்பு நம்ம கட்டியிருக்கோம் அப்படிங்கிறவங்க அந்த உப்பை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுட்டு புதுசாக இந்த பரிகாரம் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா சின்னதான பூஜைக்கான ஒரு துணி, மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு, இதோடு கூட 3 மிளகு, ஏன்னா எல்லா விதமான கண் திருஷ்டியும் போக்குவது. அதோடு கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கமோ வெள்ளியோ ஏதாவது சின்ன ஒரு குண்டு மணி இல்லாட்டி நம்மளுடைய தோடு திருகாணி அப்படி எது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லாட்டியும் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரே ₹1 நாணயம் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதுங்க. இப்படி நமக்கு உப்பு ப்ளஸ் மிளகு, இந்த ₹1 நாணயம், இந்த 3யுமே சேர்ந்து தங்கமோ வெள்ளியோ இருந்தால் வைக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி கட்டி ஆத்மார்த்தமாக மனசார உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டி எங்கள் குடும்பத்தில் இந்த பணத்துக்கான தடைகள் எல்லாம் விலகணும், நல்லபடியான வருமானங்கள் பெருக்கணும். ஏன்னா இந்த உப்பு முடிச்சு பரிகாரமானது பலருடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு பரிகாரம். நம்ம குடும்பத்தில் அடகு வைத்த நகைகள் மீட்டு கொண்டு வரத்துக்கும், நமக்கு புதுசாக தங்கம் வாங்கிறதுக்கு, தங்கம் பெருக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை போக்குவதற்கு இந்த உப்பு முடிச்சு பரிகாரமானது நமக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குதுங்க. இதை நம்ம நல்ல சுவாமி கிட்ட ஆத்மார்த்தமாக பூஜை ரூமில் வச்சு வேண்டிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு அப்படியே எடுத்து நம்ம நிலவாசலை எடுத்து கட்டிட்டாலே போதும். அவ்வளோதான்.
இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம பூஜை ரூமில் ஏதாவது தீபதூப ஆராதனைகள் அட்லீஸ்ட் ஊதுபத்தியாச்சும் காம்போம் பார்த்தீங்களா, அப்போ அந்த நிலவாசலுக்கு மேலேயும் அந்த நம்ம முடிச்சுக்கும் ஒரே ஒரு தீபதூப ஆராதனைகள் மட்டும் நீங்கள் காமிச்சுக்கோங்க. இப்படி தொடர்ந்து நம்ம செய்து வர குடும்பத்தில் இந்த பணமானது நமக்கு நல்லபடியாக உயரும், சேமிப்பாக மாறும், வீண் விரயங்கள் ஆகாமல் நல்லபடியாக பணம் சேருவதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். பணம் வருவதற்கான அந்த வழிகளும் கிடைக்கும். ஏன்னா ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னா சைடில் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு யார் ஒருத்தங்க இதை செய்கிறோமோ கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகாரம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தையும் நாளையும் யாருமே தவறவிடாதீங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லாருமே செய்யுங்க. கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த உப்பு பரிகாரத்தை யாரெல்லாம் செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.